Hello students, welcome to Heba Max 11th Standard Max Chapter 10 Exercise 10.3. Differentiate the following பார்க்கலாம். First question, y is equal to x square plus 4x plus 6 whole power 5. ஸோ இது மட்டும் தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இது கொடுத்துட்டு பவர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம செயின் ரூல் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இந்த டேர்மை வந்து ஈக்குவல் டு இன்னொரு டேர்ம் u இஸ் ஈக்குவல் டு v இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துப்போம். அதை வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். சொல்யூஷனில் கொஷின் முதல்ல எழுதிக்கலாம். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x plus 6 whole power 5. இப்போ நான் எப்படி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் செய்ய போகிறேன்னா, இந்த உள்ள இருக்க டேர்மை மட்டும் நம்ம எடுத்துப்போம். லெட் u is equal to எடுத்துக்கலாம். u is equal to x square plus 4x plus 6. ஓகேவா? இந்த ஃபுல் டேர்மை யூன்னு எடுத்துக்கிட்டேன்னா yயோட வேல்யூ எப்படி மாறும்? u பவர் 5. இப்போ இதை வந்து மாற்றி எழுதிட்டோம், சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இங்கே u இது மொத்தமாக சேர்த்து u பவர் 5. எதுக்கு இப்படி மாற்றி எழுதுறோம்னா, இப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண dy பை dx பண்ணணும். பட் இங்கே டேரெக்டாக செய்ய முடியாதனால நான் என்ன பண்ணுறேன்னா, dy பை du ஒய்யை இன் டர்ம்ஸ் ஆஃப் u இன்ட்டு இங்கே u, அப்போ மேலே u வரணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். யூவை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், ஒய்யை வந்து u உள்ள இருக்கிறதுனால u டேர்ம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதுதான். இப்போ du கேன்சல் ஆனால் dy பை dx, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம செய்கிறோம். ஃபர்ஸ்ட் அப்போ dy பை dxும் dy பை du வேணும், du பை dxும் வேணும். இப்போ u வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். du பை உள்ள என்ன டேர்ம் இருக்குது? எக்ஸ். du பை dx. எக்ஸ் ஸ்கொயர் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 4x. 4xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 ப்ளஸ் 6ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 2x ப்ளஸ் 4 மட்டும்தான். அடுத்தது y. dy by du u பவரில் 5. அப்போ எப்படி எழுதணும்? 5u பவரில் 4. கிளியரா? இப்போ இது ரெண்டத்தையும் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். dy by dx is equal to dy by du இருக்கிற இடத்துல 5 into u பவர் 4 into du by dx இருக்கிற இடத்துல 2x plus 4. அந்த 0 எழுத வேண்டாம். இப்போ இது கண்டுபிடிச்ச பிறகு லாஸ்ட்டாக நம்ம இது வந்து நான் ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது கண்டுபிடிச்ச பிறகு நம்ம u இருக்க இடத்துல கொஷனில் என்ன நம்ம யூன்னு கன்சிடர் பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 6, அதை மாற்றி எழுதணும். ஸோ 5 into u இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 6 பவரில் 4 into 2x ப்ளஸ் 4. இப்போ பவர் இருக்க டேர்ம் செகண்டரியாக எழுதிக்கலாம். ஸோ 5 into 2x plus 4 into x square plus 4x plus 6 whole power 4. அவ்வளோதான் இந்த சம். ஈஸி பார்த்தீங்களா? நம்ம வந்து ஒரு ரெண்டு சம்மை சேர்த்து ஒரு சம்மா செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெண்டு வாட்டி செஞ்சுட்டு சேர்த்து எழுதுறோம். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், y is equal to tan 3x. சரிங்களா? இதையும் அதே மாதிரி நம்ம செய்ய பண்ண இந்த எக்ஸசைஸே அதே மெத்தட் தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்யூஷனில் y is equal to tan 3x. சரியா? இப்போ இதில் tan யூன்னு எடுக்கக்கூடாது, நம்மளோட ஃபங்க்ஷன் 3x அதை தான் எடுக்க போகிறோம். ஸோ லெட் u is equal to 3x and y is equal to tan 3x இருக்க இடத்துல யூன்னு எழுதணும். சரிங்களா? இப்போ ஜென்ரல் dy பை dx என்னன்னு லாஸ்ட்டில் எழுதலாம். முதல்ல du பை dx என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். du பை dx 3 into x 3 மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால். அடுத்து dy பை du tan uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் யூன்னு கிடைக்கும். சரியா? இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக அதில் எழுதலாம். dy பை dx is equal to dy பை du. கன்ஃபியூஸ் ஆக வேணாம், முதல்ல dy இருக்குனால dy எழுதிடணும், அதுக்கப்புறம் தான் du பை dx. dy பை duவோட வேல்யூ என்ன? சீக்கன் ஸ்கொயர் u இன்ட்டு du பை dx வேல்யூ என்ன? 3. ஸோ இது ரெண்டும் சேர்த்து எழுதினா 3 ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 3 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் u. u இருக்க இடத்துல என்ன எழுதணும்? இப்போ 3x. அவ்வளோதான். இதுதான் dy பை dxோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், y is equal to cos tan x. இப்போ tan x யூன்னு எடுத்துப்போம் இல்லையா? சொல்யூஷனில் y is equal to cos of tan x. இப்போ let u is equal to
tan x. Tan x இடத்துல uன்னு எழுதுவோம். அடுத்து y is equal to cos u. இப்போ du by dx. Tan x differentiate பண்ணா secant square x. Next dy by du. y differentiate பண்ணும்போது cos u differentiate பண்ணா minus sin u. இப்போ next lineல dy by dx ஓட formula எழுதிடலாம். dy by du into du by dx. dy by du value minus sin u into du by dx value secant square x. So next lineல எழுதும்போது minus sin u இல்லையா? So இந்த minus sin uல வந்து u ஓட வேல்யூ என்னவா எழுதணும்? நம்ம tan x ன்னு எழுதணும். So first நான் minus secant square x எழுதுறேன். அதுக்கப்புறமா sin u இருக்கிற இடத்துல tan x ன்னு எழுதிக்கிறேன். Understand of the sum எல்லாருக்கும்? அடுத்த question பார்க்கலாம். அடுத்த fourth question, y is equal to cubic root of 1 plus x cube. So இதை முதல்ல மாற்றி எழுதிட்டு தான் நம்ம substitution எடுக்க முடியும். Solutionல y is equal to cubic root of 1 plus x cube. இதை எப்படி மாற்றி எழுதலாம்? 1 plus x cube power 1 by 3. இப்போ cubic root பவரில் 1 by 3ன்னு எழுதிட்டோம். சரியா? இப்போ இந்த டேர்மை தான் uன்னு எடுத்துக்க போகிறோம். So let u is equal to 1 plus x cube, y is equal to u பவரில் 1 by 3ன்னு மாறிடும் இல்லையா? இப்போ இதை differentiate பண்ணலாம். du by dx is equal to 1 differentiate பண்ணால் 0, 3 x cube differentiate பண்ணால் 3x square. அடுத்து dy by du, u power n இல்லையா? அப்போ n into u power n minus 1, 1 by 3 minus 1. So இதை solve பண்ண போனால் 1 by 3, 3 ones are 3, அப்போ 1 minus 3 by 3 வரும். 1 minus 3 வந்து minus 2, minus 2 by 3. இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே அதை divided byல கொண்டு வர வேண்டாம். சரியா? அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன எழுதுவோம்? dy by dx is equal to dy by du into du by dx. So dy by du ஓட வேல்யூ என்ன? 1 by 3 u power minus 2 by 3 into 3 into x square. 3 cancel பண்ணிடலாம். இப்போ u ஓட வேல்யூ என்ன? 1 plus x cube. அது எழுதிட்டு பவரில் minus 2 by 3 into x square. சரியா? ஸோ இதை மைனஸ் வேல்யூ கீழே கொண்டு போகல பேக் ஆன்சரில். அதனால நம்ம டேரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 plus x cube power minus 2 by 3. ஏன்னா புக் பேக்கில் வந்து minus 2 by 3 செகண்டாக இருக்குது. அதனால செகண்டாக எழுதியிருக்கேன். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், y is equal to e power minus root x. ஸோ சொல்யூஷனில் y is equal to e power root of x. இப்போ root x தான் u இல்லையா? Let u is equal to root x and y turns to e power u. இப்போ du by dx. இப்போ root of x னா என்ன அர்த்தம்? x power 1 by 2. கிளியரா? root of x னா x power 1 by 2. அப்போ du by dx னா n into x power n minus 1. அப்போ 1 by 2 x power half minus 1 minus half. அவ்வளோதான். அடுத்து dy by du. e power x differentiate பண்ணால் e power x தான் வரும். ஸோ e power u னே எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக dy by dx, that is equal to dy by du into du by dx. dy by duன்றது e power u. du by dx என்றது 1 by 2 into x power minus 1 by 2. இப்போ e power u, u இருக்கிற இடத்துல minus root of x, 1 by 2 நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாமா? into 1 by 2 x power minus 1 by 2 என்ன ஆகிடும்? டினாமினேட்டரில் root of x ன்னு மாறிடும். சரியா? ஸோ இதோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா e power x divided by 2 into root of x. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.